தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 1, இறை திருவசனம் 8. அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே புகழ்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே புகழ்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே புகழ்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே புகழ்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே புகழ்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே புகழ்கிறோம் நாதா. அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மொழிந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளிலே நீர் எமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாள் முழுவதும் காத்து வழி நடத்தினீர் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அடைக்கலமாக கேடயமாக இருந்தீர் தகப்பனே, நன்றி செலுத்துகின்றோம். அன்பை பொழிந்தீர், ஆறுதலை கொடுத்தீர், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ ஆபத்து நேரத்தில் எம்மை காத்து வழி நடத்தினீர் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தீர் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எம்மை தூக்கி பலப்படுத்தினீர் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வாறு மருத்துவர்கள் கைவிடப்பட்ட வேளையில் சுகத்தை கொடுத்து எம்மை நீர் புதிய பாதையில் புதிய தெம்பை கொடுத்து வழி நடத்தி எம்மை தாங்கி நீர் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிமையிலே இருந்த பொழுது துணையாய் இருந்தீர் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தாயை போல தேற்றினீர் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தந்தையைப் போல அரவணைத்தீர் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்விலை ஒளிமயமாய் வந்து எங்கள் வாழ்வை ஒளியாய் மாற்றினீர், வழியாய் மாற்றினீர், ஜீவ நீரூற்றாய் மாற்றினீர். நன்றி ஆண்டவர. இதோ இந்த இரவு நேரத்திலும் வார்த்தை என்ற மன்னாவை அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கொடுத்து எம் வாழ்வை நீர் எம் அருகில் இருக்கிறீர், பலப்படுத்துவீர், இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு இருப்பீர் என்று
வாக்கு கொடுத்த வல்லமையுள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த இரவு நேரத்தில் எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் இவை அனைத்திலும் இருந்து எங்களை மன்னித்து புதிய வாழ்வை தந்து கொண்டிருக்கின்றீர். நன்றி தகப்பன. புதிய பலத்தை தந்து கொண்டிருக்கின்றீர். நன்றி தகப்பன. ஆலோசனை தந்தீர். நன்றி ஆண்டவரே. உடனிருந்து வழி நடத்தினீர். இன்றைய நாள் முழுவதும் இந்த இரவு நேரத்திலும் வழி நடத்த இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தந்தையே, உமக்கு நன்றி 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 என்று எத்தனை நன்றி கூறினாலும் அதற்கு ஈடாகாது. சிறப்பாக இதோ இன்றைய நாளில் அரசாங்க செய்முறை தேர்வை எழுதிய எமது 11ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகளுக்கு நீ ஞானத்தை பொழிந்தீர் ஆண்டவர. உமது அறிவு கண்களையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு ஊட்டினீர். நன்றி தகப்பன. தொடர்ந்து என் பிள்ளைகள் செய்ய இருக்கின்ற இந்த செய்முறை தேர்வில் உமது ஞானத்தாலும் பலத்தாலும் என் பிள்ளைகளை நீர் வழி நடத்த வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தூயாவின் அக்கினிமதில் என் பிள்ளைகளோடு இருப்பதாக இந்த நாட்களிலே தகப்பன. இதோ அரசாங்க பொதுத் தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கின்ற 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகளுக்கு தகப்பன நல்ல சுகத்தை தாருங்கப்பா. உமது பொற்கரத்தால் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து காத்தருளும் ஆண்டவர. அஞ்சாத, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மொழிந்த வாக்கு மாறாத வல்லமையுள்ள ஆண்டவர. உமது வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து திருத்தாளிலே இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம். இதோ இந்த இரவு நேரம் முழுவதும் நீர் எமக்கு உமது ஆசிரையும் அருளையும் பாதுகாப்பையும் பொழிந்து காலையில் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் புதிய நாளில் செயல்பட எங்களுக்கு ஆற்றலாய், சக்தியாய், பலமாய் இருந்து ரட்சித்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.